பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் வந்து ரொம்ப சோகமாவும், அ ரொம்ப வந்து டல்லாவும் போயிட்டுருக்கு. எதுவுமே அ ஒரு ஹாப்பி நியூஸா இல்ல அந்த வீட்ல. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சேட் நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. அதனால சீரியல் வந்து டல்லா போயிட்டுருக்கு. அ மயில் வந்து என்னதான் அவங்க சரவணன வந்து கன்சோல் பண்ணாலும், சரவணன் வந்து கொஞ்சம் கூட சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் சமாதானம் ஆகல. மயில் வந்து அவங்க அம்மாவ பார்க்க போறாங்க. ஸோ அவங்க அம்மாக்கு என்னன்னா, திருப்பி சரவணன் கூட சண்டை போட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்துரக்கூடாது. அதில மட்டும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மயில் வந்து அப்ப என்னோட பிரச்சனை உனக்கு பெருசா தெரியல. நான் போறேன். நான் எங்க எங்க வீட்டுக்கு வந்துருவேன்னு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, திருப்பியும் வந்து அவங்க கடைக்கு போறப்படி, அவங்க கடையில வந்து அவங்கள நல்லா ட்ரீட் பண்றாங்க. பட் கடைக்கு வெளியில வந்த அப்புறம் சரவணன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு திருப்பி மயில வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ மயில் இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளிய வர போறாங்க? அவங்க இன்னும் மறைச்சு வச்சிருக்க உண்மைலாம் எப்ப வெளிய வரப்போது? அப்படி வெளிய வந்தா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஒண்ணுமே தெரியல. மயிலோட வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமியாரும் மயில் மேல ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ஏன்னா, அந்த தெருவுல எல்லாருக்கும் வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த தப்ப தான் பண்ணாதீங்க. பிரெக்னன்சி வந்து ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஆயி ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா நீங்க வெளியில சொல்லுங்க. ஏன்னா, இந்த ப்ரெஷர பாவம் மயில் மேல போடுறாங்க எல்லாரும். ஆல்ரெடி அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப அப்செட்டா